ரோமருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே, மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இந்த காலை வேளையிலே பேசும். ஆமென். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட, அதாவது நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 20ஆம் நூற்றாண்டிலே பிராங்க் மோரிசன் என்று சொல்லுகிற ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு பத்திரிகையாளராகவும் இருந்தார். He was a lawyer and a journalist. இவர் கிறிஸ்தவத்தை உலகத்திலேயே இராதபடிக்கு எப்படியாகிலும் தான் சிதைத்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதை செய்கிறதற்கு அவருக்கு தெரிந்த ஒரே வழி, அந்த காலங்களில் இப்போ தானே நமக்கு சோஷியல் மீடியாலாம் வந்திருக்குது, இப்போ தான் யூடியூப் இருக்குது, இப்போ தான் இன்ஸ்டாகிராம் இருக்குது, இப்போ தான் வெப்சைட் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் 20ஆம் நூற்றாண்டில் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமே ஆனால், ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க வேண்டுமே ஆனால் எந்த ரூட் எடுப்பாங்கன்னா புக்ஸ். ஒன் ஆஃப் த ரூட்ஸ் புக்ஸ். இவர் ஒரு புத்தகம் எழுதும்படி விரும்பினார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிஜமான நிகழ்வு அல்ல, அது ஒரு கட்டுக்கதை என்று நிரூபித்தால் போதும், அதை குறித்து ஒரு புத்தகத்தை எழுதிவிடலாம் என்று சொல்லி அவர் நினைத்தார். தான் ஒரு பத்திரிகையாளர் என்கிற நிலைமையிலே எப்படி ஆராய்ச்சி செய்வது என்று அவருக்கு தெரியும். தான் ஒரு வழக்கறிஞர் என்கிற நிலைமையிலே வார்த்தைகளிலே எப்படி விளையாடுவது என்றும் அவருக்கு தெரியும். அவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஆராய்ச்சி செய்த போது, ரிசர்ச் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் சற்றேனும் நினைத்து பார்த்திராத வகையிலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஏராளமான சான்றுகள் அவருடைய கண்களிலே பட்டது. அல்லேலூயா. அவர் ஒரு புத்தகம் எழுத நினைத்தார் என்று சொன்னேன். அந்த புத்தகத்துக்கு முதல்லயே ஒரு தலைப்பு வச்சிட்டார். என்ன தலைப்புனா, த மித் கால்டு ரிசரக்ஷன். என்ன தலைப்பு? த மித் கால்டு ரிசரக்ஷன். மித்துனா என்னது? கட்டுக்கதை, கற்பனை கதை. உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு கட்டுக்கதை அல்லது கற்பனை கதை என்கிற தலைப்பில் தான் புத்தகம் எழுதும்படிக்கு நினைத்து தன்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட நேரத்திலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு ஆணித்தரமான அநேக சான்றுகள் அவருடைய கண்களிலே பட்டபடியினாலே அவர் சொல்றாரு, அந்த புத்தகத்தையே மாற்ற வேண்டியதாயிடுச்சு. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான சான்றுகள் அவருடைய இருதயத்தை முற்றிலும் மாற்றினபடியினாலே புத்தகத்தின் தலைப்பு முதலாக அவர் மாற்றி ஹூ மூவ்ட் த ஸ்டோன் என்ற புத்தகத்தை எழுதினார். ஹூ மூவ்ட் த ஸ்டோன். அதில் ஃபோர்வேர்ட் எழுதுறாரு. எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, த புக் தட் வாஸ் ரெஃப்யூஸ்ட் டு பி ரிட்டன். மித்துன்னு எழுதவே முடியலை என்னால, அதனால ஹூ மூவ்ட் த ஸ்டோன் அப்படின்னு எழுதி அந்த புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் திஸ் புக் பிகேம் ஒன் ஆஃப் த மேஜர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபார் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு ஆணித்தரமான சான்றுகளை பகருகிற புத்தகங்களில் ஒரு புத்தகமாக இன்றைக்கும் அந்த புத்தகம் இருக்கிறது. கிடைச்சா வாங்கி பாருங்க. ஹூ மூவ்ட் த ஸ்டோன் பை பிராங்க் மோரிசன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு இன்னைக்கு வரைக்கும் மறுக்க முடியாத 4 சான்றுகள் அகில உலகத்தில் இருக்கிறது. முதலாவது சான்று நமக்கு எல்லாம் தெரியும். என்னன்னு சொல்லுங்க? முதல் சான்று, ஒவ்வொரு ஈஸ்டர் சர்வீஸ்லையும் சொல்லுவேன் இதை, ஏன்னா நமக்கு மறக்கவே கூடாது. முதல் சான்று, ஃபர்ஸ்ட் ப்ரூஃப், காலியான கல்லறை. வெறுமன கல்லறைன்னு சொல்லக்கூடாது. என்ன கல்லறை? காலியான கல்லறை. the empty tomb. முதல் சான்று.
இரண்டாவது சான்று, அவர் உயிர் தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுத்ததான பதிவுகள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயிர் தெழுந்த பிறகு எத்தனை நாள் காட்சி கொடுத்தாராம்? 40 நாள் காட்சி கொடுத்தார். முதலாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு காட்சி கொடுக்கிறார். இயேசு உயிர் தெழுந்த பிறகு முதலா அவர் காட்சி கொடுத்த நபர் யார்? யார் சொல்ல முடியும்? வெரி குட், மகதலேனா மரியாள். கடைசி அவர் காட்சி கொடுத்தது பரமேறி போகும் முன்பதாக எத்தனை பேருக்கு காட்சி கொடுத்தாராம்? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஏறக்குறை 500 பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு ஒரே நேரத்தில் அவர் காட்சி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் 12 இடங்களிலே we have the post resurrection appearances of the Lord Jesus. உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசு அவர் காட்சி கொடுத்ததான 12 சம்பவங்கள் 12 இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது சான்று, மறுரூபமாக்கப்பட்ட லட்சமான மக்களின் வாழ்க்கை. இந்த உலகத்தில் வேறு எவரும் ஏற்படுத்தி இராத ஒரு தாக்கத்தை ஆண்டவர் இயேசு இந்த உலக ஜனங்களிடத்திலே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ சந்ததிகள் கிறிஸ்து வாழ்ந்த காலம் முதல் நூற்றாண்டிலே இருந்து 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எத்தனையோ சந்ததிகள் கடந்து போய் இருக்கிறார்கள். அத்தனை சந்ததிகளுக்குள்ளாகவும் லட்சமான மக்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே உண்டான ஒரு காரியம். அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினபடினாலே தான் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். The transformed lives of millions of people across the world over all these centuries. It is a valid proof for the resurrection of the Lord Jesus. நான்காவதாக, இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியாத ஒரு சான்று இன்னொன்று இருக்குது, திருச்சபையின் பிறப்பு. எத்தனையோ பேரரசர்கள் கிறிஸ்துவின் சபையை ஒழித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒழித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த பேரரசுகள் எங்கே போனது என்று தெரியவில்லை. அந்த பேரரசர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் திருச்சபை 2000 வருஷங்களுக்கு மேலும் இன்றைக்கும் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கல்லில் மோதுபவன் அவன் நொறுங்கி போய் விடுவான். இது எவன் மேல் விழுந்திடுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாய் எவர் எழும்பினாலும், எந்த அரசாங்கம் எழும்பினாலும், கிறிஸ்துவின் சபையை அவர் வருகை வரைக்கும் அழித்து போட முடியாது. எழும்புகிறவர்கள் அழிந்து போவார்களே ஒழிய கிறிஸ்துவின் சபை அழியாது. காரணம், அவருடைய வருகையிலே தான் அவர் தம்முடைய சபையை அவர் எடுத்துக்கொள்வார். அவர் டிசைட் பண்றதை அவர் தான் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது என்னுடைய செய்தியின் தலைப்பு, the significance of the resurrection of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலின் the spiritual significance, ஆன்மீக அல்லது ஆவிக்குரிய முக்கியத்துவம் என்ன? நம்பர் 1, resurrection proves Jesus as the only Son of God. Resurrection proves Jesus as the only Son of God. உயிர்த்தெழுதல் இயேசு கடவுளின் ஒரே பேரான குமாரன் என்பதை வலிமையாக நிரூபிக்கிறது. இதற்கு ஆதாரமான வசனத்தை தான் முதலாவது நாம் வாசித்தோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின் பகுதியிலே பார்க்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கும் அவரே மனுக்குல இரட்சகர் என்பதற்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே எடுத்து வைத்த முதல் வாதம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். என கருமையானவர்களே, சிலுவையிலேயே அதை நிரூபிக்கும்படிக்கு எதிராளிகள் கேட்டார்கள், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் என்ன செய், சிலுவையில இருந்து இறங்கி வா. ஆனா அப்பா அதை செய்யல, ஆண்டவர் இயேசு செய்யவில்லை. இவருக்குன்னு ஒரு திட்டம் இருக்குதுல்ல, அந்த திட்டத்தில் தான் அவர் போவார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு தெரியும், சிலுவையில் இருக்கும் பொழுதே தெரியும். ஏனென்று சொன்னால், சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே சீசர்கிட்ட சொன்னார், மனுஷகுமாரன் பாவிகளாகிய மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், அவர்களால் பல பாடுகள் பட்டு மரிக்க வேண்டும், 3ஆம் நாளில் அவர் உயிரோடு
எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து த பேஷன் ப்ரெடிக்ஷன் என்று சொல்லுவோம், அதை முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தால் இயேசுவுக்கு நன்கு தெரியும், சிலுவையில் இருக்கும் பொழுதும் தெரியும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி. அதைத்தான் பேதுரு வாதமாக வைக்கிறார். he gave that evidence. அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் 36ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24 மற்றும் 36 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மரணம் நிலைக்கவில்லை, மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். 36ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். 36ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இவன் பாருங்களேன், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா, இவர்தான் தேவகுமாரன். இதற்கு பேதுரு வைத்த ஒரே ஒரு ஆதாரமான வாதம் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு கூட எழுந்தார். எந்த மனுஷனும் தானாக உயிரோடு எழும்ப முடியாது. இயேசு அவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு உரிமை உண்டு என்று, அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்ரீலங்காவில் ஒரு செமினரியில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் பல ஆண்டுகளுக்கு முன்னால், நீங்கள் இந்த புத்தகம் கிடைச்சா கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க, ஆன்லைன்லாம் இருக்கும். த சூப்ரமசி ஆஃப் கிரைஸ்ட் பை அஜித் ஃபெர்னாண்டோ. நல்ல ஒரு எழுத்தாளர். அதில் அவர் எழுதுறாரு இவரை பற்றி, டாக்டர் டேவிட் ஃபுல்லர் அப்படின்றவரை பற்றி. அவர் சொன்னாராம் தன்னுடைய செமினரி மாணவர்களுக்கு, அவர் சொன்னார், யாராவது மரித்த இயேசுவின் எலும்புகளை என்னிடம் காண்பித்து நிரூபித்து விட்டால், இதுதான் இயேசு கிறிஸ்துவோட எலும்புன்னு எனக்கு நிரூபிச்சிட்டா நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறி விடுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், இதுவரைக்கும் எவராலும் அதை நிரூபிக்க முடியவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே காரணம் மறுக்க முடியாத அவருடைய உயிர்த்தெழுதல் என்று அவர் சொன்னாராம். அல்லேலூயா. நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறது? அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பதை நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது. அடுத்தபடியாக resurrection proves our salvation is real and it is possible. அவருடைய உயிர்த்தெழுதல், இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய ரட்சிப்பு நிஜம் என்பதையும், நம்முடைய ரட்சிப்பு, நாம் ரட்சிக்கப்படுவது சாத்தியம் என்பதையும் அது நிரூபிக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய ரட்சிப்பு நிஜம் என்றும் நம்முடைய ரட்சிப்பு சாத்தியம் என்றும் நிரூபிக்கிறது. இதைத்தான் ரோமர் 4வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 4:25 வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். இங்க கேட்கலாம், ஐயா அவர் ரத்தம் சிந்தி மரித்ததன் மூலமாகத்தானே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், அப்படிதானே நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதன் மூலமாக தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். அதிலே முழுமையை நாம் அறிய வேண்டுமானால் இந்த ஒரு விஷயத்தை அறிய வேண்டும். எங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் அதோட சேர்த்தே அவருடைய உயிர்த்தெழுதலும் இணைத்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்து மரித்தது நம்முடைய ரட்சிப்பிற்கு அவசியம் என்று சொன்னால் அது முழுமை பெறுகிறதற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நமது ரட்சிப்பின் விசுவாசத்திற்கு ஆதாரமாக இருப்பதே அவருடைய உயிர்த்தெழுதல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இயேசு இந்த உலகத்திற்கு வராமல் இருந்திருந்தா
எப்படி இருந்திருக்கும்? கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் சிலுவைக்கு போகாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? மரித்த இயேசு கிறிஸ்து ஒருவேளை உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இயேசு வரவே இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்களும் நாங்களும் நான் இங்கே இருப்போமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம். அப்படி சபைன்னு ஒன்று இருந்திருக்காது. இயேசு வந்துட்டாருங்க, ஆனாலும் அவர் சிலுவைக்கே போகலைன்னா ரட்சிப்பு கிடச்சிருக்குமா? கடவுளுடைய திட்டம் அது. சரி, சிலுவைக்கு போய் மரிச்சிட்டாரு, ஆனால் உயிரோடு வரலை அப்படின்னா, உயிர் தெளவில்லை என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? நீதிமான்களாக்கப்பட்டிருக்க முடியுமா? ரோமர் 4:25 படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசமே விருதாவாய் போயிருந்திருக்கும். ரட்சிப்பின் விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். இதைத்தான் பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15:17 வாசித்து பாருங்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால இன்னைக்கு நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வீண் போகவில்லை, ஒருபோதும் வீண் போகாது. இதை விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரித்த கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்தால் நம்முடைய நித்திய மீட்பை குறித்ததான நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எத்தனையாய் கெட்டு போயிருந்திருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய ரட்சிப்பு முழுமை பெறுவதற்கும், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கும், நம்முடைய நித்திய வாழ்விற்கும் அவசியமானதாக அது இருக்கிறது. அது ஆதாரமாகவும் இருக்கிறது அவருடைய உயிர்த்தெழுதல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்தில் இதை சொன்னால், சிலுவையிலே இயேசுவானவர் மனுக்குலத்திற்காக செய்த பிராயச்சித்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டு, அல்லது தேவன் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. முடிந்ததுன்னு சொல்ல உடனே ஆவியை ஒப்பு கொடுத்த பிறகு அந்த சாக்ரிஃபைஸை, அந்த பிளட் சாக்ரிஃபைஸை பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் ஆதாரமாக இருக்கிறது. J.H. கெப் என்று சொல்லுகிற ஒருவர் இப்படியா எழுதுகிறார்: மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றின இயேசு எல்லாம் முடிந்தது என்று கூறிய வார்த்தைக்கு ஆமென் என்று தேவன் கொடுத்த பதில்தான் உயிர்த்தெழுதல். என்ன அழகா கற்பனையா எழுதியிருக்கிறார் பாருங்க. அதுதான் நிஜம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக, ரிசரக்ஷன் reaffirms Jesus' love for us. உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இயேசு நம்மீது வைத்த அன்பினை மறு உறுதி செய்கிறது. ஆமென் சொல்லுவோமா? இயேசு நம்மேல் வைத்த அன்பினை மறு உறுதி செய்கிறது. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 10 - 16 வரையிலான வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 10 - 16 வரையிலான வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. சில பெண்களாக அந்த இடத்துல வந்து அந்த சடலத்திற்கு பரிமள தைலமெல்லாம் பூசும்படிக்கு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அங்கு பார்த்தால் கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன இல்லை? ஆண்டவருடைய சரீரம் இல்லை. ஆண்டவருடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அந்த இடத்துல இல்லை. இப்போ மற்றவங்கெல்லாம் பயந்து போய் ஓடி போகிறாங்க. அதுக்கு சரீரம் இல்லை என்கிற சங்கதியை சீஷர்களிடத்துல சொல்லும்படிக்கு போகிறார்கள். ஆனால் ஒரு நபர் மட்டும் போகவில்லை. யார் அவர்? யார் அவர்? சொல்லுங்க. மகதலேனா மரியாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் அந்த தோட்டம் இருக்குது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இயேசுவின் உயிர்த்தெழுந்த இயேசுவின் காலியான கல்லறையை பார்க்குற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்போ எனக்கு இந்த இன்சிடெண்ட் தான் அங்கே நிற்கும்போது ஞாபகம் வந்துச்சு. வெளியில் வந்த உடனே யோசிச்சு பார்த்தேன், மகதலேனா மரியாள் எங்கே நின்றுருப்பாங்க? எந்த இடத்துலேருந்து இயேசு அவங்கள கூப்பிட்டுருப்பாரு? அங்கே அப்படியே தோட்டம் இருக்குது. இன்னும் இதில் என்னெல்லாம் அடையாளம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அடையாளம்லாம் இன்றைக்கும் இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, இப்போ மகதலேனா மரியாளுக்கு இயேசு உயிரோடு எழும்பினதை குறித்ததான ஒரு திடமான அத்தாட்சி இல்லை. இந்த மகதலேனா மரியாளுடைய அவங்க இருதயத்தை பாருங்க. தன்னோடு வந்த மற்ற பெண்களோடு திரும்பி செல்வதற்கு மகதலேனா மரியாளுக்கு விருப்பம் இல்லை. தன்னந்தனியாக கல்லறையின் அருகிலே நின்று அழுது கொண்டிருந்தாள். இயேசுவின் சரீரத்திற்கு என்னதான் நடந்தது என்று தெரியும் வரைக்கும் தான் அந்த இடத்தை விட்டு போவதில்லை என்ற உறுதி யாருக்குள்ள இருந்தது?
மரியாளுக்குள்ள, மகதலேனா மரியாளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த அளவுக்கு அதிக அன்பும் கரிசனையும் இருந்தது. ஏன்னா மகதலேனா மரியாளிலிருந்து எத்தனை பிசாசை துரத்தி இருந்தாராம்? 7 பிசாசை துரத்தி இருந்தார் அவர். இப்போ எவ்வளோ பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்திருந்தால் மகதலேனா மரியாளுக்கு அவ்வளோ அன்பு இருந்திருக்கும் பாருங்க. இயேசுவின் மேல நன்றி உணர்வு, அன்பு, கரிசனை, தன் மேல அவள் வைத்திருந்த அன்பையும். எல்லாரும் போயிட்டாங்க, இவள் போகாமல் நின்று கொண்டிருக்கிறாள். அந்த பிரயாசத்தையும் அசட்டை பண்ணாமல் உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசு தம்மை மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி, பெண்களுக்கெல்லாம் நல்ல செய்தி. என்ன செய்தி தெரியுமா? ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காதவர். ஆண்கள் தான் மேலே, பெண்கள் அதுக்கு அடுத்தது தான் அப்படின்ற எண்ணம் யாருக்கு கிடையாது. ஆண்டவர் சீஷர்களெல்லாம் விட்டுட்டு முதல்ல யாருக்கு தான் தன்னை வெளிப்படுத்துகிறார்? மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அவருக்கு தெரியும், பெண்கள்கிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும், எவ்வளோ வேகமாக பரப்பணுமோ நீங்கள் பரப்பிடுவீங்கல்ல. எங்களுக்கு தெரிஞ்சிச்சா போதும், எங்கள்கிட்ட சொல்லுங்கங்க, ப்ரமோஷன்லாம் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம். மகதலேனா மரியாளத்தில் கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். ஆண்டவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. இப்போ இப்படி நிற்கலாம். ஒருவேளை நேருக்கு நேர் வந்து நின்னாரா என்னன்னு தெரியலை. எப்படி வந்தார் தெரியல. கையில் ஒரு பூவாலியும் ஒரு கையில் ஒரு பிக்காக்ஸும் இப்படி எடுத்துகிட்டு வந்தாரோ. அவரை பார்த்த உடனே எப்படி இந்த அம்மாவுக்கு தோட்டக்காரர் எண்ணம் வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா ரிசரக்ஷனை பற்றின எண்ணமே மைண்டில் என்ன செய்யலை இல்லை. ஒருவேளை ஏதோ தெரியாத தோட்டக்காரர் போல அப்படின்னு அவர் பின்னாடி நிற்கிற, அப்படி சைடில் இப்படி வர்றது தெரிஞ்சிருக்கும். அதை கொஞ்சம் அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். நேருக்கு நேர் வந்து நிற்கல, அவர் இப்படி வர்றாரு. யாரோ வர்றது பார்த்தா தோட்டக்காரர்னு நினச்ச உடனே அப்படியே குடிஞ்சு அழுதுட்டு இருக்கிற அம்மா, ஐயா அவர் சரளத்தை எங்கே வச்சிங்கன்னு பார்த்தீரா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு? மரியாளே, என்ன செய்கிறாரு? மரியாளேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே என்ன நடக்குது? 16ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, இயேசு மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து, அப்போ எங்க நிற்கிறா? முதல்ல நேருக்கு நேராக பார்க்கல, திரும்பி பார்த்து ரபூனி என்றால். அதற்கு இந்த வார்த்தை இயேசுநாதர் வாழ்ந்தபோது என்ன மொழி பேசினார்? அரமேய மொழி பேசினார், அரமைக் பேசினார். அவருடைய சீஷர்கள் என்ன பேசினாங்க? அரமேய மொழி. இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஃபிலிமில் அதை மெல் கிப்சன் அதை அழகாக எடுத்து கொடுத்துருப்பார். அவங்க பேசின மொழி அதெல்லாம் சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷில் வரும், அது அரமைக்கில் தான் பேசுவாங்க. அந்த அரமேய மொழியில் எங்கள் ஒரிஜினலில் பார்க்கும்போது என்ன அர்த்தமா, அவள் திரும்பி பார்த்துன்னு சொல்லிட்டு அரபியில் அந்த அரபி மொழியில் அரமேய மொழி, அரமைக் மொழியில் she recognized his voice and turned back. அவருடைய சத்தத்தை புரிந்து கொண்டு ரெக்கக்னைஸ் பண்ணி அடையாளம் கண்டு திரும்பி பார்க்கும்போது ரபூனி போதகரேன்னு திரும்புகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் உயிர் தெழுந்த இரட்சகர் யாரு கூடயும் பேச முடியும் அவரால். எத்தனை பேர் இயேசுநாதருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? சில சூழ்நிலைகளில் அவர் சத்தத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றி இருப்பார் இல்லையா? சில சூழ்நிலையில் சத்தத்தை கொடுத்து உங்களை கைட் பண்ணியிருப்பார். இப்படி போ, இந்த பக்கமாக திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் கைட் பண்ணியிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது அவர் உயிர் தெழுந்ததுனால வந்ததான ஒரு சமாதானம். எவ்வளோ சமாதானமாக இருக்கும் அவர் இயேசுவின் உயிர் தெழுந்ததுனால. இதை கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்தவர்கள் யோசிச்சு பாருங்கள். சில ஆண்டுகள் ஆயிடுச்சு, இல்லை சில நாட்கள் ஆயிடுச்சு, நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. அப்போ கிச்சன் வாசல்ல இருந்து அவங்க சத்தம் கேட்குது, உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹலோ, என்ன செஞ்சோம்? அதெல்லாம் யோசிக்க முடியல. ஆனால் அங்கே தான் இருக்கார் ஆண்டவர் இயேசு. அவர் உயிர்த்தெழுந்து வந்ததால் உயிர்த்தெழுந்து வந்தபடினாலே
அவள் சரீரத்தோடு அவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வாய்ஸில் ஒரு பெரிய சமாதானத்தை அங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. அவளுக்குள்ளே பயம் வரவில்லை. இயேசுவின் சத்தத்தை கேட்ட உடனே ஒரு பெரிய சமாதானம், ரபுனி என்று அழைக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இயேசுநாதர் திடீர்னு வந்து முன்னால் நின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட், நிறைய வீடுகளில் இந்த ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஃபாரின் பிரிண்ட் ஒரு ஃபோட்டோ உண்டு. ஒரு வெள்ளை கலர் அங்கி போட்ட மாதிரி நல்ல அழகான ஒரு ஃபோட்டோ, ஃபாரின் பிரிண்டில் உள்ள ஃபோட்டோ உண்டு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த கண் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, நீ எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் அந்த கண் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். இங்கே போய் நின்னா உங்களை பார்க்கும். அப்போ சின்ன வயசில் அது எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க வீட்டில் இருந்தது. நான் அந்த ரூம்குள்ளேயே போக மாட்டேன், ஏன்னா அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஒரு பயம். அங்கே போனால் என்னையே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படியே அந்த காலம் வேற. இன்னைக்கு இருதயம் ஏங்குகிறது அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நேருக்கு நேர் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாருடைய இருதயம் ஏங்குகிறது. காரணம், அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்ற நிச்சயத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இட் இஸ் வெரி மச் பாசிபிள் that we can hear his voice because he is risen. உயிரோடு எழுந்திருக்கிறதுனாலே. எனக்கு அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே அளவற்ற அன்பினை நாம் வைத்திருக்கும் பொழுது, யாரெல்லாம் அளவற்ற அன்பினை அவர் மேலே வைத்து அவருக்காக ஏதோ ஒரு விதத்தில் பிரயாசப்படுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே தாம் இன்னார் என்பதை ஒரு விசேஷித்த விதத்திலே கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். இன்னைக்கும் அவர் வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். மகதலேனா மரியாளுக்கு மட்டுமா வெளிப்படுத்தினாரு? நேற்று தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் அவர் மேல அன்பு வைத்திருந்தார்களோ, மகதலேனா மரியாளுக்கு மட்டும் வெளிப்படுத்திட்டு நீனே போய் சொல்லிடுமான்னு அவர் என்ன செய்யல, போகல. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிச்சு பாருங்க, ஓடிக்கொண்டிருந்த அந்த ஸ்திரீகளுக்கும் மற்ற பெண்களுக்கும் எதிர்பட்டு, மத்தேயுல தெளிவா போடப்பட்டிருக்கும். மத்தேயு குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 28:9 வாசிக்கும் பொழுது, Matthew 28:9, இயேசு அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, யாரு? இந்த மற்ற பெண்கள் அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று மத்தேயு எழுதுகிறார். அவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். அன்பு வைத்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினாரா? நீங்க தான் பதில் சொல்லணும். வெளிப்படுத்தினாரா? பூட்டி இருந்த அறைக்குள்ளே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரா? அந்த நேரத்திலே ஒருவன் இல்லை, அவன் ஒருவனுக்காக மீண்டுமாய் வந்தார். யார் அவர்? பேதுருவா? தோமா? அல்லேலூயா. தோமாவுக்காக மீண்டும் ஒரு விஷயம் வந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே நம்மிலே யார் அவர் மேல் அளவு கடந்த அன்பு வைத்து அவருக்காக ஏதாயிலும் பிரயாசப்பட்டால், ஆண்டவர் இயேசு அவர் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். தம்மை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்குது? ராமேன் சொல்லுங்க. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவாராக. நாட் ஓன்லி தட், அங்கே அவங்களுக்கு மட்டுமா வெளிப்படுத்தினாரு? 2 சீஷர்கள், அவங்க இந்த 12க்குள்ள வராது, எம்மாவூருக்கு போகிற வழியில் 2 சீஷர்கள், அதில் ஒருவன் பேர் என்ன? கிளையோப்பா. அந்த 2 பேருக்கும் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். whoever truly loves Jesus, the risen Jesus reciprocates to each individuals. இதை நான் அப்படியே இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன் என்னோட நோட்ஸில். whoever truly loves Jesus, the risen Jesus reciprocates to each such individuals. யாரெல்லாம் இயேசுவின் மேலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேலே அளவு கடந்த அன்பு வைக்கிறார்களோ, அந்த அன்பை இயேசு அவர்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுவார். அதை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக, ரிசரக்ஷன் எனேபிள்ஸ் a stronger commitment. ரிசரக்ஷன் எனேபிள்ஸ் a stronger commitment. உயிர்த்தெழுதல் ஒரு வலிமையான அர்ப்பணிப்புக்கு வழிவகுக்கிறது. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24 30 வரையிலான வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24
30ஆம் வசனம் அல்லது 29ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். முதல் முறையாக இயேசு உள்ளே வந்தபோது, சீஷர்களை சந்தித்த போது அங்கே தோமா இல்லை. தோமாவுக்காகவே எல்லாருமே டவுட் பண்ணாங்க. ஆனால் தாமஸ் ரொம்ப டவுட் பண்ணார். மற்றவங்களும் சந்தேக பேர் வெளி தான். ஆனால் மார்க் எழுதுறாருல, உயிர்த்தெழுந்து தாம் காட்சி அளித்ததை சொன்னவர்களை இவர்கள் நம்பாமன் போனது நிமித்தம், அவர்கள் அவிசுவாச நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டு அப்படின்னு மார்க் 16ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. அப்போ மற்ற சீசர்களும் நம்பலை, யாரும் நம்பலை, தோமாவும் நம்பலை. அந்த தோமாவுடைய மீனை அப்புறம் தேனெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டார். இப்போ தோமா நம்பலை. உடனே என்ன சொல்கிறாரு? தோமா ரொம்ப டயலாக் பேசுகிறாரு. தோமா ரொம்ப பேசுகிற டைப்பு கிடையாது, ஆனால் பேசுனா நறுக்குன்னு பேசுவார். ஹலோ, பேசுனா நம்ம ஊரில் சொல்லுவோம்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களையும் சீஷராக வச்சுட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? உருவாக்குனார். ஒரு முறை லாசரு இறந்த சந்தர்ப்பத்தில் இயேசு இன்னும் 2 நாள் கழித்து போகலான்றாரு. உடனே மற்றவன்லாம் அமைதியாக இருப்பான். யார் தான் சொல்லுவான்? அவர் கூட நாமளும் சேர்ந்து சாவலாம், போவோம் வாங்க. சொன்னது யார்? திதிமன்னம் போட்ட தோமா. ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போகிற இடத்த அறிவீர்கள், வழி அறிவீர்கள். ஒன்று, நீ போகிற இடம் என்னன்னே தெரியாத, வழி எங்களுக்கு எப்படி தெரியும் யா அப்படின்னு கேட்டது யார்? இந்த தோமா. இப்போ இந்த தோமா என்ன டயலாக் பேசுகிறாரு? அவருடைய கையில் உள்ள காயங்களில் என் விரலை போட்டு பார்த்தால் ஒழிய, அவருடைய விழாவின் காயங்களில் என்னுடைய கையை வைத்து பார்த்தால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். நேராக தோமாவுக்காக வர்றாரு. 8 நாள் கழிச்சு 8ஆவது நாள் வர்றாரு. வந்து, தோமாவே என் கையை பாருப்பா, என் விழாவை பாருப்பா சொன்ன உடனே, எப்போ உயிர்த்தெழுந்த இரட்சகரை, உயிர்த்தெழுந்த இயேசுவை தோமா பார்த்தாரோ, நொடிப்பொழுதிலே அவர் பாதத்திலே அவர் விழுகிறதை பார்க்கிறோம். 27, 28ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. ஹோ தேயோஸ் மூ, ஹோ குரியோஸ் மூ. எந்த யூதனும் யெகோவா தேவனை தவிர வேறு எவரையும் தேவனே ஆண்டவரே என்று அழைப்பது இல்லை. தோமா இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து தெய்வத்திற்கு இணையான வார்த்தையை சொல்லி அழைக்கிறார் என்றால், இயேசு தெய்வம் என்பதை அவன் அறிந்து புரிந்து கொண்டான் என்பதை அது காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த நொடிப்பொழுதில் தானே இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஏற்கனவே அர்ப்பணித்திருந்த தோமாவுடைய வாழ்க்கையில் அந்த அர்ப்பணம் இன்னும் பலப்படுத்தப்பட்டது, அது இன்னும் புதுப்பிக்கப்பட்டது. அந்த பலப்படுத்தப்பட்ட அர்ப்பணம், that stronger commitment brought Thomas to India and to die as a martyr. அந்த பலப்படுத்தப்பட்ட அர்ப்பணம் தான் தோமாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. இந்திய தேசத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது புரியுதுங்க? உயிர்த்தெழுதல் எதை கொண்டு வந்தது? ரிசரக்ஷன் enables a stronger commitment என்று சொன்னேன். உயிர்த்தெழுதல் ஒரு வலிமையான அர்ப்பணத்தை தோமாவுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உயிர்த்தெழுதல் ஒரு வலிமையான அர்ப்பணத்தை கொண்டு வர முடியும். அது எந்த அளவுக்கு வலிமையான அர்ப்பணம் என்றால், தூர தேசத்தில், அறியாத ஒரு தேசத்தில் வந்து கிறிஸ்துவுக்காக தோமா மரிக்கும்படிக்கு அந்த அர்ப்பணத்தில் அவர் வந்தார். அந்த அர்ப்பணம் செய்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த அர்ப்பணம் எவ்வளோ வலிமையானது தெரியுமா? பிகாஸ் ஆஃப் தட் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல 2000 வருஷம் கழித்து இயேசுவை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சாதாரண அர்ப்பணம் இல்லைங்க, சாதாரண அர்ப்பணம் இல்லை. உயிர்த்தெழுதல் சாதாரணமான விஷயம் அல்ல. அன்னைக்கு தோமாவுக்காக புதுப்பிக்கப்பட்ட அந்த அர்ப்பணம், உயிர்த்தெழுதல் தான் ஒரு வலிமையான அர்ப்பணத்தை தோமாவுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. அதோட ரிசல்ட், அதோட இம்பாக்ட், அதோடைய பலனும் அதோடைய தாக்கமும் 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ வேறு சந்ததியில் வந்த நீங்களும் நானும் இந்த நூற்றாண்டிலே இப்பொழுது இந்த இடத்துல தோமாவை பற்றி பேசுகிறோம்.
இயேசுவை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை.